Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So title பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் கிளாசிக் 350. நம்ம சேனல் ஆரம்பிச்சது வந்துட்டு பார்த்தா ரெகுலரா ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா ஒரு கமெண்ட் தவறாம இருக்கும் கிளாசிக் ரிவ்யூ அப்படினு. ஏன்னா நம்ம வந்து பைக் வச்சிருக்கனால வந்து கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன மாதிரி ஊர்ல தான் பைக் இருக்கு. பைக் வந்து ஊருக்கு போறது கண்டிப்பா நான் வச்சு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கண்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்லி அத மாதிரி நான் ஊர்ல வந்திருந்தேன். அதனால கண்டிப்பா வந்து கொடுத்தே ஆகணும் அப்படி. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். 3 இயர்ஸ் அந்த பைக் நான் வச்சிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து எந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ஸோ எனக்கு எது மாதிரி நல்லா பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்து யாராருக்கும் அந்த பைக் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இது வந்து எல்லாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சில பேருக்காக. இப்போ இந்த பைக் நான் வச்சிருக்கேன்றதுக்காக வந்துட்டு இது வந்து ப்ளஸ் ரொம்ப ஏற்றி அப்புறம் வந்து இதில் எதுவும் குறையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். எதுக்காக அப்படி சொல்ல வரணும்னா, எக்ஸ்பல்ஸ் ரிவ்யூ நம்ம வந்து ரிவ்யூ கிடையாது, ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு கமெண்ட் என்னன்னா, நீ வந்து ஹிமாலயன் வச்சிருக்க அதனால் வந்து இப்படி எக்ஸ்பல்ஸ் அப்படி குறை சொல்கிற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த சில பர்டிகுலர் பர்சன் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நான் ஹிமாலயனை ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்ச புதுசில் ஒரு 3வது வீடியோ நினைக்கிறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கழுவி ஊற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதாவது அது எக்ஸாம்பிள் சொல்ல வந்தது தான். அதாவது எனக்கு வந்து ஒரு பைக்கில் வந்து ப்ளஸ் இருந்தால் மைனஸ் தான். என் பைக்கு அடுத்தவங்க பைக் இல்லை, எந்த பைக்கில் வந்து காஸ்ட்லி பைக்கு கம்மியான பைக் இல்லை, எந்த பைக் இருந்தாலுமே அதில் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுவோம். அது தெரியாத சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், இதில் நான் சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எது பிடிச்சிருக்கு பிடிக்கலாம் சொல்லுவேன். அது மாதிரி நான் வச்சுருக்கேன், அதனால் வந்து ப்ளஸ் எல்லாம் கிடையாது. சொன்ன மாதிரி 3 இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூனா பக்காவாக 3 வருஷம் நானே வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அப்படின்னா வந்து 2 இயர்ஸ் வண்டி எடுத்த புதுசுலேருந்து 2 இயர்ஸாக வந்து நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊரில் வந்து அப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. கிளியராக சொல்லணும்னா நான் 28,000 கிலோமீட்டர், இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 37,600 சம்திங் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ 28,000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் தான் 2 இயர்ஸில் வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து ரைடு போனது, அப்புறம் பெங்களூர் சிட்டியில் யூஸ் பண்ணது அப்படி ஓடிட்டுனா. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா மினிமல் யூசேஜ், ரொம்ப கம்மியாக தான் யூசேஜ் பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு 8,000 or 9,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஒரு 1 இயர்லேயே ஓடி இருக்குது பைக்கு. ஸோ அதை வச்சு கிளியராக வருது. எப்படின்னா நான் அங்கே யூஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், எப்படி நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசனாக இங்கே வந்தப்பறம் லாஸ்ட் 1 இயர் என்ன ஆச்சுன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பைக்கை வந்து ஏன் சூஸ் பண்ணேன்னா, எல்லாருக்கும் தான் ஒரு என்ஃபீல்டு பைக் வந்து நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பீப்புள் வந்து வாங்கி ஆகணும் ட்ரீம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீமில் தான் வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ் ட்ரீமில் வந்து இந்த பைக் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். மற்றபடி இது வந்து நான் ரைடு போகணும் அப்படின்ற தாட்டே எனக்கு கிடையாது, சும்மா சிம்பிளாக வாங்கினதான். பட் வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் போனோடனே என்ஃபீல்டு வாங்கினா கண்டிப்பாக ரைடு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் இருக்குங்களா. அது மாதிரி வந்து நானும் வந்து கொஞ்சம் ரைடெலாம் போக ஆரம்பித்தேன். ஸோ ஒரு லாங் ரைடு சொல்ல போனால் இது வந்து நான் வந்து டேரெக்டாக பெங்களூர் டு கோவா அரௌண்டாக ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது கிளியராக அதில் 650 to 700 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அது வந்து நான் வந்து டேரெக்டாக இங்கே போயிட்டு அப்புறம் ஒரு 5 days ட்ரிப், அது நான் இந்த சேனலில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இந்த பைக்லாம் போயிருந்தேன். அதை விட்டு நிறைய ட்ரிப் வந்து நான் வந்து இந்த பைக்கில் ஹிமாலயன் வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது சேனல் இருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய ட்ரிப் வந்து இந்த பைக்லாம் போயிருக்கேன். ஸோ அதனால கிலோமீட்டர்ஸ் 2 இயர்ஸில் 20,000 ரீச் பண்ண காரணம் தான். மற்றபடி நார்மல் சிட்டிஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ எடுத்த அப்போ எனக்கு அந்த பைக்கில் பிடிச்ச ஒரு மெயினாக பிடிச்ச விஷயம் பொசிஷன். நம்ம உட்கார பொசிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ராஜா மாதிரி உட்காந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனுக்காகவே இந்த பைக் வந்து பிடிச்சி வாங்கினது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்தும் பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு காஸ்ட் கம்மியாக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது. இப்போ வர பைக் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக BS4 வெஹிக்கிள் இது, முன்னாடி 3 இயர்ஸ் ஓல்டு. இதுக்கும் ப்ரீவியஸ் வெஹிக்கிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த ரேஞ்ச் வெஹிக்கிள் சொல்கிறாங்க. எப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. நார்மல் ஒரு சர்வீஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா வந்து இது போயிடுச்சு அது போயிடுச்சு. ஹிமாலயன்லாம் வந்து அது சொல்கிற மாதிரி இது வந்து இது வரைக்குமே எனக்கு வந்து எந்த பெரிய மேஜர் ப்ராப்ளம், இன்ஜின் அப்படின்னு கிளச்சு எதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த ஒரு இது சேஞ்ச் பண்ண கிடையாது. சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு திங் தான், என்ன பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வாட்டி வந்து நான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் 2 இயர்ஸ் நான் ஓட்டிட்டு ஊருக்கு வரும்போது அப்பா கிட்ட கொடுக்குற முன்னாடி நான் லாங் ட்ரிப்பில் ரொம்ப போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்று பல்லெல்லாம் கொஞ்சம் வந்து டீத்தெல்லாம் போயிருந்தனால வந்துட்டு அதை மட்டும் செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நான் போனது. ஸோ இருக்கிற மெயின் கூட வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்ற கிளச்சு சேஞ்ச் பண்ண கிடையாது, எதுவுமே இல்லை. சொன்ன மாதிரி நார்மல் பிரேக் பேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இது வரைக்குமே நார்மல் ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் 3000 கிலோமீட்டர் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒன்று சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் வந்து பைக்கோட டயர் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த கரெக்டாக வந்து பண்ணால் நல்ல ஒரு யூசேஜ் தான். 30,000 கிலோமீட்டர், அதாவது 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து 2 டயருமே சேஞ்ச் பண்ணாமல் நிறைய லாங் ட்ரிப்ஸ் கண்டினியூஸ் ட்ரிப்ஸ் நிறைய போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டயருமே வந்து சேஞ்ச் பண்ணேன். கம்பெனியில் கொடுக்குறதே என்னட்ட சேர்த்து நிறைய மேபி அதுவும் நல்லா வந்துச்சு. நான் சேஞ்ச் பண்ணது MRF யூஸ் பண்ணேன். MRF யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா ஒரு 7,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது. 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு சூப்பராக வந்து சொல்ல போனால் வந்து இது வரைக்கும் பஞ்சரே ஆகலை வெஹிக்கிள். அதான் ஒரு மெயின். ஏன்னா வந்து என்ஃபீல்டை பொறுத்தவரை வாங்குறவங்க என்ன வச்சுப்பாங்கன்னா, டியூப் டயர் பஞ்சர் ஆகிட்டு பயப்படுவாங்க. நான் வந்து ஹிமாலயனில் சொல்லி இப்போ நிறைய வாட்டி பஞ்சர் ஆகி அப்படின்ட்டு ஏன்னா ஆயிருக்குது. ஒரு 2-3 டைம்ஸ் எனக்கு பஞ்சர் ஆகிருக்குது அந்த ரேஞ்சில். இப்போ ஒரு 1 இயர்லேயே அவ்வளோ ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வண்டி வந்து பஞ்சரே ஆனே கிடையாது. இத்தனையும் டியூப் டயர் 3 இயர்ஸாக இப்போ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஓட்டி பார்க்கும்போது எனக்கு எடுத்த உடனே ஃபீல் ஆச்சு. அப்பா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால தெரியல உங்களுக்கு. கிளச்சு கேபிள் வந்து கொஞ்சம் போயிருக்கு. பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைட்டான பொசிஷன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆஃப் கிளச்சில் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கிளச்சு கேபிள் வந்து போயிருக்குது. ஸோ நான் சேஞ்ச் பண்ணி ஒரு ரிட்டன் போகிற வாட்டி சேஞ்ச் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் பேர்டும் போயிருக்குது. நான் பிரேக்
பிரேக் பிடிக்கும்போது ஒரு 100-200 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் வந்து அந்த அப்ளை ஆகாது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த 2 அதை டிஸ்க் பேட் நார்மலாக சேஞ்ச் பண்ணுறது அது ஒன்று. போன சரி பார்த்தீங்கன்னா கேபிள் அது பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டருக்கு மேலே 37,000 கிலோமீட்டர் தான் வந்துட்டு க்ளச் கேபிளே மாற்றணும். பட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பார்த்தா அதுக்கு முன்னாடி அது போயிருக்கணும். பட் இன்னும் நல்ல நேரம் தெரியல, அது போக நல்லபடியாக இருந்துட்டு. இப்போ இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணி எப்படி அதே மாதிரி இருக்கும். பட் நான் யூஸ் பண்ண டைம் பேங்கில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டில் பார்லாம் நார்மலைஸ் பண்ண ரோப் ஹேண்டில் பார், அப்புறம் இந்த மிரர்லாம் பிச்சு போட்டு வேறு மிரர், ஸோ நிறைய மாடிவேஷன்ஸ் தான் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் மாடிவேஷன்ஸு முடிஞ்ச அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட இருந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். முன்னாடி அந்த பைக்கில் வந்து எப்படி எந்த மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்ற ஆட் பண்ணுறேன். ஓகே, லாங் டூரிங் போகும்போது இந்த வைப்ரேஷன் பற்றி கேட்பாங்க. இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக ஆகும் தான். பட் நம்ம சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் பிடிக்கும். என்ஃபீல்டு வந்து நான் வந்து எனக்கு வைப்ரேஷனில் போனால் தான் ஒரு கெத்தாக இருக்குது, ஒரு ஃபீல் தனியாக ஒரு என்ஃபீல்டு ஒரு ஃபீல் வருது அப்படின்வாங்க. பட் எனக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப லாங் ட்ரிப் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கோவா போன ட்ரிப் எடுத்துகிட்டா வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 70 கிலோமீட்டர் போகிறோம்னா வந்து கண்டிப்பாக நம்ம நார்மல் ஸ்லோ ஸ்பீட்லேயே ஒரு 70-80 போகிறோம். 70-80 போனால் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நம்ம எபோவ் 80-100 ரீச் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் ஹெவியாக இருக்கும். நம்ம அவ்வளோ லாங் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக வந்து 100 எபோவ் தான் போயிட்டுருப்போம். நான் அந்த டைமில் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து கண்டினியூஸாக போகும்போது ரைடருக்கு வந்து அஃபெக்ட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆஃப் இருக்குன்னா பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு டபுளாகவே இருக்கும். நானும் ஒய்ஃப் தான் போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா வைப்ரேஷன் நம்ம வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் கால் வச்சாலே வந்து கால்லேருந்து ஃபுல் வைப்ரேஷன் ஏறி நீ பெயின் வர ஆரம்பிச்சிடும் பில்லியன் உட்காரும்போது. அது ஒன்று. பட் எனக்கு வந்து நான் ரைடராக உட்காரும்போது எனக்கு வந்து அந்த ஃபீல் வராது. ஏன்னா அது சிம்பிள், இது ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடருக்கு வந்து கொஞ்சம் ஒய்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதில் நம்ம ஸ்ப்ரிங் வேறு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் பில்லியனை வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் வந்து குட்டி சீட் அவங்களுக்கு உட்காரதுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். அப்புறம் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது மீடியமாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தால் வந்து இந்த பைக் வந்து பில்லியன் வந்து எடுத்துகிட்டு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. ரைடர் மட்டுமே போகிறதா இருந்தால் வந்து நீங்கள் எவ்வளோ லாங்காக எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லடாக் போகிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கிளாசிக் தான், அதாவது புல் என்ஃபீல்டு இதை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஆஃப் ரோடிங் மெயினாக வந்து லடாக்னு எடுத்தால் ஆஃப் ரோடிங் ரொம்ப ரஃபான பார்த்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த பைக் வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் வந்து நான் இப்போ ஹிமாலயன் ஓட்டுறதுனால எனக்கு வந்து பார்க்கும்போது செட் ஆகாதுன்னு ஃபீல் ஆகுது. பட் நான் இதை வச்சு நிறையவே ஆஃப் ரோடிங் ட்ரிப்லாம் பண்ணியிருக்கேன். நான் என்னென்னா நமக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் அந்தளவு ஸ்மூத்தாக எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னொன்று வண்டியோட வெயிட் வந்து நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். பட் ஈவன் 2 பைக்கும் சேம் வெயிட்டாக இருந்தால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் வந்து டிவைட் ஆகிருக்கும். பட் இந்த பைக் இதுக்கப்புறமா வந்து 650 எடுத்துனா வெயிட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரண்டில் லோட் ஆன மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைட்டாக வந்து இதானா கூட பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு நம்ம வந்து வண்டி கீழே போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சின்ன இதாக இருக்குமே தவிர வந்துட்டு நீங்கள் ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போகலாம். பட் இதை விட அதை எடுத்துகிட்டு போகும்போது ஹிமாலயன் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லா ரோட்டும் எடுத்துகிட்டு போகலாம். பஞ்சராக பயம் வேண்டாம். என்ன பஞ்சராமல் நிறைய ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். மற்றபடி ஹீட் இஷ்யூ எடுத்துக்கிட்டால் வந்துட்டு கண்டிப்பாக வண்டியில் ஹீட் இருக்குது. பட் 650 அண்ட் ஹிமாலயனில் வர மாதிரி அந்தளவு ஹீட்னு சொல்ல முடியாது. அதை விட கொஞ்சம் கம்மி தான் ஹீட் இருக்குது. பட் நானே வந்து கையில் கொஞ்சம் பல்பில் வாங்கியிருக்கேன். ஒரு சிட்டி டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது சம்திங் ஏதோ கிளச் ஒயர் தான் இங்கே இருக்குது அப்படின்ட்டு கையை விட்டு பார்த்தேன். நான் அந்த சைலன்சரை வந்து லைட்டாக இந்த பட்டு ஃபுல்லாகவே ஒரு காயம் ஆச்சு. ஸோ வந்து ஹீட் வண்டி கண்டிப்பாக வண்டியில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது. பட் வந்து மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாத அளவு ஹீட் அப்படின்னுலாம் சொல்கிற அளவு இல்லை. அப்புறமா ஹைட் கேட்பாங்க, எந்த அளவு ஹைட் இருந்தால் வந்து பைக் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஹிமாலயா நிறைய கேட்குற கொஸ்டின் அது. ஸோ அந்த மாதிரி இது வந்து இவ்வளோ ஹைட் தான் வேணும் அப்படின்னா இல்லை. ஒரு ஆவரேஜான ஹைட் நீங்கள் ஒரு 5.5 எல்லாம் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பைக் சூட் ஆகும். ரொம்ப ஹைட் கிடையாது, தாராளமாக எடுத்து ஓட்டலாம். அதாவது இந்த வெயிட்டை வந்து உங்களால் வந்து கேரி பண்ண முடியும், என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பைக் எடுக்கலாம். இன்னொன்று பிரேக்கிங் பற்றி பார்த்தோன்னா பிரேக் வந்து ரொம்பவே மேலும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக குறை சொல்லி இல்லை, இந்த பைக்கு அவ்வளோதான் பிரேக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் வந்து நம்ம எடுத்தோன்னா ஹை ஸ்பீட் போய்ட்டு அடிச்சு எடுத்து நிற்காது. கண்டிப்பாக நம்ம தூக்கி வாரி போட்டு ஸ்கிட் ஆகிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான், ரொம்ப பெரிய சொல்ல அளவு இல்லை. அப்புறமா டாப் ஸ்பீட் எடுத்துக்கிட்டால் வந்து இந்த பைக்கில் நான் வந்து போனேன் அரௌண்டாக வந்து 125 நினைக்கிறேன், கிளியராக ஞாபகம் இல்லை எனக்கு. நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 125 or 30 130 அந்த ரேஞ்ச் தான் டாப் ஸ்பீடு. அது வந்து சும்மா எப்போ போக முடியாது, ஏதாச்சும் ஒரு டைம் ரீச் பண்ண முடியும். நம்ம நார்மலாக க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 80-90 தான் க்ரூசிங் ஸ்பீடு. 90 கொஞ்சம் தான், 80 தான் க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு மேலே புஷ் பண்ணி ஓட்டுறதா இருந்தால் நார்மல் ஹைவேஸில் வந்து ஒரு 100-110 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டஃப் தான் பைக் எடுத்துகிட்டேன். அப்புறமா இந்த 2 மிரர் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கும் தெரியாது. அது கம்பெனியில் கேட் ஆகணும். ஃபுல் வைப்ரேஷன், வண்டி வைப்ரேஷன் இருக்கும்போது ஒன்றுமே கிர்ன்னு இருக்குமே தவிர நைட் டைமில் போனால் அந்த பேக் சைடில் வர லைட் ரிஃப்ளெக்ஷன் மட்டுமே அடிக்குமே தவிர எந்த வண்டி வருது எதுவுமே ஒன்றுமே தெரியாது. சுத்தமாக ஒரு வேஸ்ட்டானது. நம்ம ஸ்லோ நம்ம ஒரு நார்மல் 40-50 60 மெயின்டைன் பண்ணுறது மட்டுமே கொஞ்சமாக இந்த மிரர் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி ஹைவேஸில் வந்து பெருசாக வந்து ஸ்பீட் போகும்போது யூஸே ஆகாது. வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கு பேலன்ஸு? மைலேஜ் நான் குறிப்பாக கேட்குற கொஸ்டின் எல்லாருமே மைலேஜ் எடுத்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து சைலன்சர்லாம் வந்து எக்ஸாஸ்ட் வந்து மாற்றாமல் நார்மல் ஸ்டாக் சைலன்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அரௌண்டாக வந்து 38-40 அந்த சிட்டியில் கிடச்சி இருக்குது. பெங்களூர் சிட்டியில் வந்துட்டு எனக்கு 38 கன்ஃபார்ம் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி நமக்கு வந்து பைக்கில் என்ஃபீல்டு வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சவுண்டுக்காக வாங்க சொல்லலாம். அது மாதிரி வாங்கும்போது சரி எக்ஸாஸ்ட்டை மாற்றணும் அப்படின்ட்டு நார்மல் ஒரு லோக்கல் தான் ஷார்ட் பாட்டில் அந்த மாடல் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணி அங்கே ஒரு 3-4 நாளாக யூஸ் பண்ணி போலீஸ் பிடிச்சாங்கன்னு கழட்டியே வச்சுட்டேன். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு திரும்ப வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ரிட்டன் இங்கே ஊருக்கு வரும்போது ஊரில் ஓட்டினா அவ்வளோ போலீஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத அதை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து மைலேஜ் பார்த்தா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸாஸ்ட் மாற்றினா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பா சொல்கிறது இப்படி பார்த்தா
ஒரு 33 to 35 அந்த ரேஞ்சில் தான் வந்து மைலேஜ் வந்து வர மாதிரி போயிருக்குது. பட் நீங்கள் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றாமல் நார்மலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 38 to 40 அந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம் மைலேஜ். ஃபால்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, டக்குன்னு மைண்டில் இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சுது. கண்டிப்பாக ஒரு வெயில் இருக்குது. என்னென்னா வந்து ரிம் வந்து பெண்ட் ஆகிறது. நான் வந்து சொன்னேன்ல, நான் கொஞ்சம் தாறுமாறாக கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி, பட் நார்மல் குண்டுக்குழியிலே வந்து பிரேக் அடிக்காமல் டப்டாக விட்டு போகிற ஒரு பழக்கம் எனக்கு கேரக்டர் உண்டு. ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிம் வந்து எனக்கு வந்து ஒரு நிறைய வாட்டி பெண்டாக இருக்குது. நான் ரிம் கழட்டி பெண்ட் எடுத்ததுனா ஒரு 3-4 வாட்டி வந்து பெண்ட் எடுத்துப்பேன். சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரிம் எல்லாம் ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிருக்கும் ஃபுல்லாக. ஏன்னா ஒன்று அதுவாக பெண்ட் ஆகிறது, அப்புறம் வந்து அதை பெண்ட் எடுக்கிறதா இவங்க அடித்து பெண்ட் பண்ணுறா அப்படின்ட்டு கொஞ்சம் 2 ரிமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பெண்ட் இருக்கும். பட் அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வண்டி அலசுற மாதிரி கிடையாது. பட் வந்து வண்டி 2 ரிமே வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் இருக்குது. ஏன்னா ஓல்டு பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய தெரியும் உங்களுக்கு வந்து என்ஃபீல்டு வந்து இந்த குவாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ரிம் வந்து பெண்ட் ஆகுது வண்டி வெயிட்டுக்கு. நீங்கள் நார்மலாக ஓட்டினா ஓகே, இல்லை நீங்கள் தாறுமாறாக ரஃபாக நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் வந்து வண்டியை பறக்க விட்டு லேண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ரிம் வந்து பெண்ட் ஆகிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் வேறு வந்துட்டு இதில் வந்துட்டு எனக்கு பெருசாக அந்த இஷ்யூ வந்து ஃபீல் ஆனதில்லை. எக்ஸாம்பிள் இன்னொன்று பேட்டரி எடுத்து விட்டால் வந்து நிறைய கேட்பாங்க, நீங்கள் நிறைய ஃபாக் லாம்ப்ஸ் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பேட்டரி அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனதால் நான் வந்து இப்போ ஆக்சுவலாக அது ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹிமாலயனில் சேஞ்ச் பண்ணும்போது இன்ஜின் கழட்டி அதில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஃபாக் லாம்ப்ஸு எக்ஸ்ட்ரா இந்த சொன்னல இந்த மாதிரி ஹேண்டில் பார் 2 பக்கத்தில் இண்டிகேட்டர் அந்த பல்ப் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓவராகவே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பேட்டரி இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்ததில்லை, இப்போவும் வந்ததில்லை, முன்னாடி வந்ததில்லை. ஸோ அவ்வளோதான். நான் பைக்கில் வந்து ஓரளவுக்கு எது எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்னென்ன ஃபால்ட் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபால்ட்டுன்னு ஃபீல் ஆகலை இந்த பைக்கில். பட் ஹிமாலயன் ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு, ரொம்பவே நிறைய ஃபால்ட் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஃபால்ட் ஆகாது. இந்த பைக் வந்து எடுத்தால் வந்து நமக்கு வந்து நார்மல் ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஒரு 3000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறதா வந்து எந்த ஃபால்ட்டும் வராது. நம்ம வந்து லைஃப் லாங் ரொம்ப வருஷத்தை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த பைக் சூஸ் பண்ணலாம் நீங்கள். அப்புறமா இந்த பைக் வந்து யார் சூஸ் பண்ணலாம், யார் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு என்ஃபீல்டு கிரேஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மைண்டாக இதுவோ அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ணுறது என்ன, இந்த பைக் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாங்கின ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து இது வந்து பிடிக்காமல் போயிட்டு சேல் பண்ணுற அளவுக்கு தான் போயிடுவீங்க. இன்னொன்று நீங்கள் வந்து ரொம்ப நான் ஹை ஸ்பீடு போவேன். நான் ஹைவே போகும்போதெல்லாம் ரொம்ப வந்து நான் 130 எபோவ் தான் நான் போவேன். அந்த மாதிரி தான் போகணும், அதுவும் ஃப்ரீயாக ஒரு இதாக போகணும், அந்த மாதிரி க்ரூசிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் நீ சூஸ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஒரு நார்மலாக ரைடு தான், ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் ஹைவேல போவேன். ஸோ அது மாதிரி எனக்கு ஸ்லோ ரைடு தான் பிடிக்கும். எனக்கு இன்னொன்று எனக்கு இந்த வைப்ரேஷன்லாம் இருக்கிறது மேட்டரில் அப்படியே ஹீட் இஷ்யூ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த பைக்கெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில் சூஸ் பண்ணலாம். 2 மைண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணால் நீங்கள் வாங்கி ஒரு குறிப்பிட்ட மந்தில் வந்து சேல் பண்ணுற மைண்ட் தாட்டு தான் போய் ஆகுங்க. இன்னொன்று இந்த பைக் வாங்கினா வந்து நிறைய யோசிப்பாங்க, ரீசேல் வேல்யூ இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரொம்ப இயர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணால் கூட அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது இருக்கும். ரொம்பவே வந்து ப்ரைஸ் வந்து பாதி சேல் பண்ணுற மாதிரி அப்படிலாம் போகாது. கண்டிப்பாக இதுக்கான வேல்யூ வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஏதோ எனக்கு லைட்டாக மைண்டில் வந்து வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு எனக்கு பைக்கில் பிடிச்சது பிடிக்காது அப்படின்ட்டு லைட்டாக சொல்லிட்டேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் நான் விட்டுருந்தா வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறதுல எனக்கு ரொம்ப திரும்ப நிறைய சேட் மாதிரி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் நான் வந்து மென்ஷன் பண்ணி ரொம்ப இதில் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் நீங்கள் கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை சிம்பிளாக ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் கேளு, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நான் முடியாத வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ 3 years ஓனர்ஷிப் ரிவ்யூ கிளாசிக் பைக் இப்போதைக்கு வாங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், தட்ஸ் இட், அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் என்னோட சந்திக்கலாம். ஓகேவா, பாய்.